வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரியில் குரங்கம்மை நோய் பாதுகாப்புக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குரங்கம்மை நோய் பெரியம்மை போன்ற அறிகுறியுடைய வைரஸ் நோய். கடந்த மே மாத நிலவரப்படி இந்தியாவில் குரங்கம்மை பாதிப்பு பதிவாகவில்லை. ஆனால் குரங்கம்மை நோய் பாதிப்புக்குரிய அறிகுறிகளாக திடீரென உடல் முழுவதும் சிறிய கட்டிகள், வீங்கிய நெறிக்கட்டிகள், காய்ச்சல், தலைவலி, உடல்வலிகள் உள்ளிட்டவையாகும். நோய் பாதிப்பு குழந்தைகளிடையே காணப்படுகிறது. நோய் பாதித்தவர்களின் படுக்கை போன்றவற்றை மற்றவர்கள் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், சோப்பு உள்ளிட்டவை மூலமாக நன்றாக கையை கழுவ வேண்டும். நோயாளிகளை பராமரிக்கும் போது பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். மேலும் புதுச்சேரியில் குரங்கம்மை நோய் பாதுகாப்பிற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சுகாதாரத்துறையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோரிடமும் குரங்கம்மை நோய் பாதிப்பு குறித்த தகவல் பகிரப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் இயங்கி வரும் டாடா சக்கராலயா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் கூபே SUV ரக காரை சம்பத் MLA அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்திய வாடிக்கையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த கார்களில் ஒன்றுதான் டாடா கர்வ் EV. இதுதான் இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் கூபே SUV ரக கார் ஆகும். இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் மத்தியில் டாடா கர்வ் EV எலக்ட்ரிக் காருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. டாடா கர்வ் EV எலக்ட்ரிக் காரின் ஆரம்ப விலை வெறும் 17.49 லட்சம் ரூபாயாக மட்டுமே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இதன் டாப் வேரியண்டின் விலை 21.99 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் இயங்கி வரும் டாடா சக்கராலயா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் டீசல் மற்றும் எலக்ட்ரிக்கில் இயங்கக்கூடிய டாடா கர்வ் கார் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. சக்கராலயா மோட்டார்ஸின் நிர்வாக இயக்குநர்கள் துரைராஜ், கோமதி துரைராஜ் தலைமையில் நடந்த இந்த விழாவில் தலைமை செயல் அதிகாரி ஜாகித் உசேன், பொது மேலாளர் மோகன்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு புதிய காரை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் சக்கராலயா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் திரளானோர் பங்கு பெற்றனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரமோற்சவ விழாவை ஒட்டி முத்துப்பல்லக்கு வாகனத்தில் எழுந்தருளிய விநாயகரை பக்தர்கள் வழிபட்டனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரமோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 64வது ஆண்டு பிரமோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினம்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வந்தார். இதனை முன்னிட்டு இன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு விநாயகருக்கு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாடுடன் விநாயக பெருமான் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து வாகனத்தில் வைக்கப்பட்டு பஞ்ச தீபாராதனை காண்பிக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இந்த திருவீதி உலாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி காவல்துறையில் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், தலைமை காவலர்கள் என 414 பேரை இடமாற்றம் செய்து வெளியான பட்டியல் 1 மணி நேரத்தில் திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டது. இது காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் 10 இன்ஸ்பெக்டர்கள், 20 சப் இன்ஸ்பெக்டர்கள், 23 உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள், 68 தலைமை காவலர்கள் உட்பட பல்வேறு காவல் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட ஆணை நேற்று மாலை வெளியிடப்பட்டது. அத்துடன் கடந்த ஆண்டு புதிதாக பணி நியமனம் செய்து பயிற்சி முடித்த ஓராண்டாக ஆயுதப்படையில் உள்ள 293 புதிய காவலர்களுக்கும் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்து உத்தரவு வெளியானது. காவல்துறை தலைமையக SP சுபம் கோஷ் இதற்கான 4 ஆணைகளை வெளியிட்டார். ஆனால் DGPயின் அனுமதியின்றி நேற்று இரவு அவசரகதியில் இடமாற்ற உத்தரவு வெளியானதாகவும், இடமாற்ற உத்தரவு எந்த அடிப்படையில் வெளியானது என SPக்கு கேள்வி எழுப்பப்பட்டது என்றும், அதனை அடுத்து இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், 8 காவலர்கள் என 4 இடமாற்ற உத்தரவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக போலீஸ் வாட்ஸ்அப் குழுக்களில் தலைமையக SP சார்பில் தகவல் பதிவிடப்பட்டுள்ளது. இடமாற்ற உத்தரவு வெளியான 1 மணி நேரத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடந்து வரும் சர்வதேச காற்றாடி திருவிழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட காற்றாடி விரும்பிகள் பங்கேற்று பல்வேறு வடிவிலான ராட்சத காற்றாடிகளை பறக்கவிட்டது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. புதுவையில் சுற்றுலாவை மேம்படுத்திடும் வகையில் சர்வதேச காற்றாடி திருவிழா சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் நேற்று மாலை துவங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் சர்வதேச காத்தாடி திருவிழாவில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி தாய்லாந்து, வியட்நாம், ஜெர்மன் உட்பட சர்வதேச நாடுகளைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு டிராகன், யானை, குதிரை, சுறாமீன், பாண்டா, கரடி, ஆக்டோபஸ் உட்பட பல்வேறு உருவங்களில் காத்தாடிகளை பறக்கவிட்டனர். குறைந்தபட்சம் 6 அடி முதல் 19 அடி வரையிலான பல வண்ண வடிவங்களை 120 ராட்சத காத்தாடிகள் பறக்கவிடப்பட்டது. இதில் 12 வயதுக்கு மேற்பட்ட காத்தாடி விரும்பிகள் ₹100 கட்டணம் செலுத்தி போட்டியில் பங்கேற்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை நேரடியாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சந்தித்து அவர்களோடு அமர்ந்து மதிய உணவு அருந்தினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை சந்தித்த ஆட்சியர் மணிகண்டன் குறைகளை கேட்டு அறிந்து வருகிறார். அந்த வகையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள கருங்கங்குடி கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்து அரசு அதிகாரிகளுடன் இணைந்து குறைகளை கேட்டு அறிந்தார். இதில் பொதுமக்கள் தங்களது பகுதியில் புதிய சாலை அமைத்திட வேண்டும், சாலையில் மின்விளக்கு அமைக்க வேண்டும், கால்வாய்களை சுத்தம் செய்து கொசுக்களை அழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு பிரச்சினைகளை புகாராக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனிடம் மனு அளித்தனர். அதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து குறைதீர்ப்பு முகாமிற்கு வருகை தந்திருந்த பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மதிய உணவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மக்களோடு மக்களாக இணைந்து மதிய உணவை சாப்பிட்டார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டதை கண்ட பொதுமக்கள் வியப்பாக பார்த்து சென்றனர். காரைக்கால் அடுத்து தலத்தெருவில் உள்ள ஸ்ரீ சிவலோகநாதர் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தெரு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் ருத்ரகலச அபிஷேகத்தை தொடர்ந்து ஆலய வளாகத்தில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் வைதீக முறைப்படி சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவத்தில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நமது யூத் ஃபார் ஜாப்ஸ் புதுச்சேரி தொண்டு நிறுவனம் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நமது யூத் ஃபார் ஜாப்ஸ் புதுச்சேரி தொண்டு நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்த அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம், முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் உள்ளிட்ட சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி அரசு பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழக நிறுவனர் மேலாளர் சாந்தி, சமூக நலத்துறை அலுவலர் இளங்கோ, ஸ்ரீ பச்சையப்பன், செவித்திறன் குறைபாடு உடையோர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தண்டபாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இதில் புதுச்சேரியை சேர்ந்த ஷாம் சர்ஜிக்கல் மற்றும் திருபுவனை பகுதியில் இயங்கி வரும் வெல்ஃபுல் நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதேபோன்று பயிற்சி முடித்த மாணவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். திருபுவனை அருகே தனியார் தொழிற்சாலையில் சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் பொருட்களை திருடிய முகமடி கொள்ளைக்காரர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருபுவனை அருகே உள்ள சன்னியாசிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது வாகனங்களுக்கு பிரேக் எந்திரம் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்றைய முன்தினம் இருப்பு வைக்கப்பட்ட காப்பர் கேன்களை சரிபார்க்க பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது 12 காப்பர் கேன்கள் குறைவாக இருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து தொழிற்சாலை நிர்வாகம் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்திற்கு புகார் அளித்ததின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தொழிற்சாலையில் உள்ள CCTV கேமராக்களை ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது கடந்த 15 மற்றும் 16 ஆகிய 2 தேதிகளில் சுதந்திர தினத்திற்காக தொழிற்சாலை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இரவு 10 மணிக்கு மேல் தொழிற்சாலையின் மதில் சுவர் வழியாக 2 நபர்கள் குதித்து 12 கேன்களை முகமுடி அணிந்து கொண்டு திருடி சென்றது தெரியவந்தது. இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு முகமுடி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மேலும் திருடு போன காப்பர் கேன்களின் மதிப்பு சுமார் 4 லட்சம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆரோவில் இசையம்பலம் பள்ளியின் சார்பில் ஆலங்குப்பம் ஏரியை சுற்றி சுமார் 1200 பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு விதைகளை நட்டனர். விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் இசையம்பலம் பள்ளியில் கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு பாடத்திட்டங்களை மாணவர்களுக்கு கற்பித்து வருகின்றனர். அதில் முக்கியமானதாக கருதப்படும் பனம் மரம் குறித்து மாணவர்கள் கற்று வந்தனர். இதனை அடுத்து இந்த ஆண்டு இசையம்பலம் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு அருகே உள்ள பாவேந்தர், விஜயாஞ்சலி பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆலங்குப்பம் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையில் பனை விதை நடும் நிகழ்ச்சியை துவங்கினார். முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் பனை மரத்தின் பயன்களை கோஷமிட்டுக் கொண்டு ஆலங்குப்பத்தை சுற்றி பனை விதை வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் பொதுமக்களிடையே பனை மரத்தின் பயன்கள், நன்மைகள், இயற்கை எப்படி காப்பது என்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய வண்ணம் வந்தனர். தொடர்ந்து ஆலங்குப்பம் ஏரியை சுற்றி 1200 பனை விதைகள் மாணவர்களால் விதைக்கப்பட்டது. இதில் அனைத்து மாணவர்கள், ஆசிரியர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் பனை விதைகளை விதைத்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தின் ஆற்றங்கரையில் புதிதாக 108 அடி சிவன் சிலை அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் முதல் தளம் அமைக்கும் பணி இன்று பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. புதுவை மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தின் நதிக்கரை ஓரமாக 108 அடி சதாசிவர் சிலை அமைக்க முடிவு எடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த 6 மாத காலமாக நடந்து வருகிறது.
இதில் 3 தளங்களின் மீதும் சிலை அமைக்க உள்ள நிலையில் முதல் தளத்தில் தளம் அமைக்கும் பணி நேற்றைய முன்தினம் காலை பூமி பூஜை செய்து துவங்கப்பட்டது. சுமார் 1500 சிமெண்ட் மூட்டைகள் கொண்டு 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை வைத்து முதல் தளம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. முதல் தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைக்க உள்ளது. அதற்கான தளம் ஒட்டும் பணியினை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து 2வது தளத்தில் 12 ராசிகளுக்கும் 3வது தளத்தில் 9 நட்சத்திரங்களுக்கான தனி சன்னதி அமைய உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான பணிகளை சதாசிவர் அறக்கட்டளை மூலம் பணிகள் நடந்து வரும் நிலையில் ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை குருக்கள் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கல்நீரம்மன் ஆலயத்தின் ஆடி மாத பிரமோற்சவ விழாவை ஒட்டி முத்துப்பல்லக்கில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தின் ஆடி மாத பிரமோற்சவ தேர் திருவிழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் துவங்கியது. அன்று முதல் இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனைகளுடன் அன்ன வாகனம், யானை வாகனம், சிம்ம வாகனம், குதிரை வாகனம் உட்பட பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடத்தப்பட்டு வந்தது. கடந்த 16ஆம் தேதி திருத்தேர் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. அதனை அடுத்து நேற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் பூஜைகள் செய்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான முத்து பல்லக்கில் திருவீதி உலா மாட வீதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர், கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 45,000 மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருகே குறிஞ்சிநகர் பகுதியில் லாஸ்பேட்டை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த இளைஞரை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் அவர் 100க்கும் மேற்பட்ட சிறிய கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் குறிஞ்சி நகரை சேர்ந்த பிரவீன் என்பதும் அந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து பிரவீனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த ரூபாய் 45,000 மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மாஹி மெக்கலோ டைகர்ஸ் அணி 117 ரன்கள் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் அனுமதியோடு புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டிகள் துத்திப்பட்டு சீகம் விளையாட்டு மைதானத்தில் கடந்த 7ஆம் தேதி துவங்கி நடந்து வந்தது. மொத்தம் 6 அணிகள் பங்கேற்று விளையாடிய பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் T20 இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹி மெக்கலோ டைகர்ஸ் அணியும் மோதியது. முதலில் ஆடிய வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 18.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 116 ரன்கள் எடுத்தது. இதனை அடுத்து ஆடிய மாஹி மெக்கலோ டைகர்ஸ் அணி 17.1 ஓவர்களில் 4 விக்கெட் இழந்து 117 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது.